Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஆவியானவர் நம்முடைய ஆவிக்குள்ளாக சாட்சியிடுகிறார். நம்முடைய ஆவியிலேதான் அந்த விளக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆவிதான் விளக்கு. அந்த ஆவியை கர்த்தர் ஏற்றி வைக்கிறார், விளக்கை ஏற்றி வைக்கிறார். நாம் எதையாவது ஒன்று அறிந்து கொள்ள வேணுமா? கர்த்தர் அந்த ஆவியிலே விளக்கை ஏற்றி வைத்து இது சரி இது தவறு என்பதை காண்பிக்கிறார். இந்த உள்ளான சாட்சி இருக்கிறதே, இந்த உள்ளான சாட்சி சில நேரத்தில் இது தேவனிடத்திலிருந்து வர சாட்சி தானா இல்ல நானா எதையோ உணர்ந்து கொண்டு இருக்கிறேனா என்கிற சந்தேகம் ஏற்படுகிறது. அதை நான் சொன்னேன். அந்த சந்தேகம் தீர வேண்டும் என்றால் நீங்கள் எப்போதும் ஆவிக்குள்ளாக நடத்தப்படுகிறவர்களாக இருந்து ஆவியில வளர்ந்து ஆவிக்கு இடம் கொடுத்து ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தீர்கள் என்றால் அந்த சந்தேகம் வராது. அரைவேக்காடாக இருந்தோம் என்றால் கொஞ்சம் ஆவியிலேயும் கொஞ்சம் மாம்சத்திலேயும் நடந்து கொண்டு ஆவியாய் விட மாம்சத்தின் காரியங்களை பெரிதாக எண்ணி அப்படி ஜீவித்தோம் என்றால் ஆவியானவர் உள்ளே உணர்த்தும் போது சில நேரத்தில் சந்தேகம் ஏற்படும், இது நானா இல்ல ஆவியானவரா என்று. அது நீங்க வேண்டும் என்றால் நாம் ஆவிக்குரிய ஜீவித்திலே இன்னும் ஆழமாக போக வேண்டும். அதுதான் வழி. முதல் வழி உள்ளான சாட்சி, இரண்டாவது வழி உள்ளான சத்தம். நம்முடைய ஆவிக்குள்ளாக ஒரு சாட்சி, அந்த சாட்சி எப்படி இருக்குது? ஏதோ ஒன்று நம்ம தடுத்து நிறுத்துறது போல, போன்னு சொல்லி உந்து தள்ளுறது போல ஒரு சாட்சி இருக்கிறது உள்ள. அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு வழி நடத்துதல் இருக்குது. அதுதான் உள்ளே இருக்கிற சத்தம். பாருங்க, நாம் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கிறோம் என்று சொன்னேன் இல்லையா? ஆவி ஆத்மா சரீரம். இந்த ஆவி ஆத்மா சரீரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சத்தம் இருக்குது. ஹலோ, இருக்கிறீங்க? இந்த ஆவி ஆத்மா சரீரத்தும் ஒன்றொன்றுக்குமே ஒரு சத்தம் இருக்குது. சரீரத்தில் ஒரு சத்தம் இருக்குது. அது என்ன? நம்முடைய உணர்ச்சிகள், ஃபீலிங்ஸ். உணர்ச்சிகள் சத்தம் போடுகிறது. போய் நல்லா காஞ்சி வெயில்ல போய் நின்னா, தரையில நின்னா கால் சுடுது. உணர்ச்சி நமக்குள்ளாக கிளம்புகிறது. ஐயோ சுடுதே அப்படின்னு கத்துறோம். அந்த உணர்ச்சி நமக்குள்ளாக இருந்து சத்தம் போடுகிறது. சுடுது, போ சீக்கிரம் போ, நிழலுக்கு போ என்று சொல்லுகிறது. எது சொல்லுகிறது? இந்த சரீரத்துக்கு ஒரு சத்தம் இருக்கிறது, அதுதான் உணர்ச்சி. பசிக்குதேன்னு சொல்லுது, அது என்ன? அதுதான் அந்த உணர்ச்சி. வலிக்குதேன்னு சொல்லுது, அது என்ன? அதுதான் உணர்ச்சி. சிலர் இருக்காங்க எல்லா வலியுமே தப்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லா வலியும் போ இயேசு நாமத்தில் என்றாங்க. அப்படி கிடையாது. ஒன்று தெரிந்து வைத்துக் கொள்ள வேணும், எல்லா வலியும் கெட்டதில்லை. வலி கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். வலியை உணரக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார். the ability to feel pain. வலி இல்லைன்னா தொலைஞ்சுது, அவ்வளவுதான். யோசித்து பாருங்க. கொஞ்சம் போய் அடுப்பங்கரையில் நின்றுக்கிட்டு இப்படி கை வச்சு பேசிட்டு இருப்பீங்க. அடுப்பு மேல அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த பக்கம் பார்த்து பேசுறீங்க. வலிதான் இல்லையா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளை நீங்க. வலியை வேணான்னு இயேசு நாமத்தை எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டீங்க. அடுப்புல கை வச்சு இப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா கையெல்லாம் எரிஞ்சு போயிடும். பாதி கை எரிஞ்ச பிறகுதான் தெரியும், ஓஹோ எரிஞ்சிருச்சோன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வலியை உணரக்கூடிய சக்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வலி நல்லது. அது என்ன? ஒரு அலாம் மாதிரி, அலாம் கிளாக் மாதிரி ஓன்னு சத்தம் போடுது. என்ன? சுடுது, வைக்காத கையன்னு. அது சுடுதுன்னு போதெல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்றது. நான் நல்ல காலம் வலியை கொடுத்திருக்கிறார். வலி இல்லாத ஆளு முதல்ல டாக்டர்கிட்ட போனோம். ஏங்க வலி வரமாட்டேது? நான் வலியை உணரக்கூடிய சக்தி இல்லையே எனக்கு. வலியை உணர முடியலன்னா வாழ்க்கையே கிடையாது. கை கால் ஒன்னொன்னா எரிஞ்சு இல்ல நாசமாயி என்னவோ போயிட்டே இருக்கும். நமக்கே தெரியாது என்ன ஆச்சுன்னு. பார்த்தா தான் தெரியும். போய் ஒரு விரல் கட்டாய் விழுந்துருச்சோ அப்படின்னு அப்புறம் தான் தெரியும் எங்க விழுதுன்னு. அப்புறம் போய் தேடணும். இப்ப லேசா வச்சு அழுத்தினாலே வலிக்குது. அது கர்த்தர் கொடுத்த ஆற்றல், நமக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல் இல்லையா? நமக்கு வலிக்குது, வயிறு வலிக்குது, உடனே டாக்டர்கிட்ட போறோம். ஐயா வயிறு வலிக்குது, ஏதாவது மாத்திரை கொடுங்கன்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி தெரிஞ்சது வயிறு வலிக்குதுன்னு? வலிக்கிறதுனால தானே தெரிஞ்சது. வலிக்கலன்னா தெரியாது. அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயிறு வலிச்ச பிறகு சொல்லணும் இயேசுவின் நாமத்தில் இந்த வயிறு வலியே இல்லையா? அதனால சரீரத்தில் ஒரு சத்தம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த சத்தம் தான் உணர்ச்சிகள். ஆத்துமாவிலே, மனதிலே ஒரு சத்தம் கொடுத்திருக்கிறார். அது என்ன? நம்முடைய அறிவு. அறிவு சத்தம் போடுறதை கேட்டிருக்கீங்களா? அறிவு சொல்லுது குதிக்காத 3வது மாடியில இருந்துன்னு சொல்றது கேட்டிருக்கீங்களா? 3வது மாடியில் எந்திரிச்சு நின்று குதிச்சால் ஒருவேளை பறப்போமோ அப்படின்னு ஒரு யோசனை ஏற்படுது. கொஞ்சம் பறந்துதான் பார்ப்போமேன்னு.
ஆனா அறிவு என்ன சொல்லுது? குதிச்சா எலும்பெல்லாம் நொறுங்கிடும், வேண்டாம் குதிக்காதேன்னு சத்தம் போடுது. அறிவுக்கு தெரியுது. நம்முடைய ஆத்மாவிலே இருக்கிற சத்தம் தான் அறிவு. ரீசன் இஸ் the voice of our soul. இந்த அறிவு என்பது நம்முடைய ஆத்மாவில் ஏற்படுகிற சத்தம். நமக்கு சிலதை சொல்லுது, குதிக்காத, தொலைஞ்ச நீ குதிச்சு நான் சொல்லுது. இப்ப சரீரத்துக்கு ஒரு சத்தம் இருக்குது, அது உணர்ச்சி. ஆத்மாவுக்கு ஒரு சத்தம் இருக்கிறது, அது அறிவு. நம்முடைய ஆவிக்கும் ஒரு சத்தம் இருக்கிறது, அது என்ன? ஆவியில இருக்கிற சத்தம் என்ன? மனசாட்சி. ஹலோ, கேட்டிருக்கீங்களா அந்த சத்தத்தை? யாராவது எல்லாம் முழிக்கிறீங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி. உணர்ச்சியின் சத்தத்தை கேட்டிருக்கிறீங்க, அறிவின் சத்தத்தையும் கேட்டிருக்கீங்க, கண்டிப்பா மனசாட்சியின் சத்தத்தையும் கேட்டிருக்கிறீங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. போய் ஒரு ஆளை கொலை பண்றீங்க, மனசாட்சி சும்மாவா இருக்கும்? நைட் வந்து நல்லா தூங்குவீங்களா? நல்லா கோழிக்கறியும் அதையும் சாப்பிட்டு? கிடையாது. அது மனசாட்சி விடாது, அது சத்தம் போட்டுட்டே இருக்கும், ஓன்னு கத்திக்கிட்டே இருக்கும், தூங்க விடாது. ஏன்னா தப்பு பண்ணிட்டீங்களே. அது உண்மையான சத்தம். சரீரத்தில் எப்படி உண்மையாக உணர்ச்சிகள் சத்தம் போடு கதறுகிறதோ, ஆத்மாவில் எப்படி அறிவு கதறி கொண்டிருக்கிறதோ, சத்தம் போடுதோ, அது போலவே நம்ம ஆவிக்குள்ளாக ஆண்டவர் ஒரு அலாம் ஒண்ணு வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றீங்க? சரீரத்தில் வலியை உணரக்கூடிய உணர்ச்சிகள் ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு சந்தோஷம் தானே? நல்ல காலம் வச்சிருக்கிறார். அப்பதான் தலை வலிச்சா வலிக்குதுன்னு தெரியும், இல்லைன்னா பொழந்தா கூட ஒண்ணும் தெரியாது, இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வலியை வச்சிருக்கிறார் நமக்கு தெரியறதுக்காக. ஆவியிலேயும் ஒரு சத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆவியில இருக்கிற சத்தம் இந்த சரீரத்தில் இருக்கிற சத்தத்தை போலவே உண்மையானது. அது சத்தம் போடும்போது கவனிக்கணும் கண்டிப்பா. அதுதான் மனசாட்சி என்கிற சத்தம். அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். கவனிங்க, ரோமர் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. ஆவியானவர் உள்ள ஆவியில வாசம் பண்ணுகிறார். இந்த ஆவியில 3 காரியங்கள் உண்டு. இந்த சரீரத்தில் 3 காரியங்கள் உண்டு. அது என்ன? எலும்பு இருக்குது, சதை இருக்குது, அப்புறம் ரத்தம் இருக்குது. இந்த 3 இல்லைன்னா சரீரம் கிடையாது. ஆத்மாவில் 3 பகுதிகள் இருக்கிறது. அது என்ன? அறிவு இருக்குது, உணர்ச்சிகள் இருக்கிறது, வில் சித்தம் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்குது, ஒன்றை தெரிந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. அறிவு, உணர்ச்சிகள், சித்தம். இது எங்க இருக்குது? ஆத்மாவில் இருக்கிறது. சரீரத்தில் 3 பகுதிகள், ஆத்மாவில் 3 பகுதிகள், ஆவியிலும் 3 பகுதிகள். ஆவியில் என்ன இருக்கிறது? ஐக்கியம், ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் இருக்கிறது. இரண்டாவது இன்ட்யூவிஷன். இன்ட்யூவிஷன் என்று சொன்னால் உள்ளுணர்வு. அறிவு வேற, அது வந்து ஒரு காரியத்தை பார்த்து அறிந்து தெரிந்து கொள்ளுகிற காரியம். இன்ட்யூவிஷன் என்கிறது பல ஆழமான காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல், ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள ஒரு ஆற்றல். தேவன் இருக்கிறார் என்று நாம் அறிகிறோம். அறிகிறோம்னா கண்ணால பார்த்து அறியல, விசுவாசத்தினால் நாம் அறிகிறோம். நமக்கு உள்ள அந்த சாட்சி இருக்கிறது, நாம் உணர்கிறோம். இன்ட்யூவிஷன் என்று சொன்னால் உள்ளுணர்வு. அறிவை விட ஆழமானது உள்ளுணர்வு. ஐக்கியம் இருக்கிறது, உள்ளுணர்வு இருக்கிறது. பிறகு 3ஆவதாக மனசாட்சி இருக்கிறது. இந்த மனசாட்சி எங்க இருக்குது? நம்முடைய ஆவிக்குள்ளாக இருக்கிறது. இந்த மனசாட்சியை ஆண்டவர் என்ன பண்றாரு? வலிய பயன்படுத்துற மாதிரி எதுவும் பயன்படுத்துறாரு. எதுக்கு? நம்மளை வான் பண்றதுக்கு. இது இல்லைனாலும் நம்ம தொலைஞ்சோம், ரொம்ப கஷ்டம் தான். சிலருக்கு இந்த மனசாட்சி பாருங்க, வேதவசனம் மனசாட்சி குறித்து பல விதமா சொல்லுது. ஒன்று நல் மனசாட்சி. நல் மனசாட்சின்னு எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க? நல்ல மனசாட்சின்னு. சரி, பவுல் அப்போஸ்தலன் ஒரு இடத்துல சொல்றாரு, எனக்கு நல்ல மனசாட்சி இருக்குது. இல்ல சுத்த மனசாட்சி, இதெல்லாம் வாசித்திருப்பீங்க. பிறகு துர்மனசாட்சி, எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க? துர்மனசாட்சி வேதத்துல சொல்லுது, துர்மனசாட்சி. அப்புறம் பலவீனமான மனசாட்சி. நல்ல மனசாட்சினா என்ன? அது எப்பவுமே அந்த அலாம் கிளாக் நல்ல வேலை செய்யுது. தப்பு செய்தா பட்டுன்னு சொல்லுது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. தப்பு செய்த உடனே உள்ள பாதிப்பு ஏற்படுகிறது, அலாம் கிளாக்கு சத்தம் போட ஆரம்பிச்சிருது. கான்சியன்ஸ், இந்த மனசாட்சி கூக்குரலிட ஆரம்பிக்கிறது. அது என்ன கான்சியன்ஸ்? என்ன விதமான மனசாட்சி? நல்ல மனசாட்சி. ஒரு ஆளுக்கு நல்ல மனசாட்சி இருக்குதுன்னா அந்த ஆளு ஒரு சின்ன தப்பு செய்த உடனேயே மனதில் வெகுவாக வேதனை அடைகிறார், தப்பு பண்ணிட்டோமே என்று. அது நல்ல மனசாட்சி. கெட்ட மனசாட்சினா எப்படின்னா, தப்பு செய்து 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 அதை எப்படியா சமாளிச்சுட்டு பரவாயில்ல
அப்படின்னு இந்த மனசாட்சியை போத்தி ஈர்த்தி ஏதாவது பண்ணி அது சத்தம் போட போட அதை கேட்காத போல இருந்து அது பாதிக்க பாதிக்க பாதிப்பு இல்லாதது போல நடித்து அந்த மனசாட்சிக்கு இடம் கொடுக்காமல் மனசாட்சியை பெரிதா எண்ணாமல் இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டே போறாங்க பாருங்க. அவங்களுக்கு தான் என்ன ஆகுது? துர்மனசாட்சி வந்துடுது. ஒரு ஆள் கொலை பண்றான். முதல் நாள் கொலை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், தூக்கமே வராது. 10 நாளைக்கு தூக்கமே வராது கண்டிப்பா. அதுக்கப்புறமும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2வது கொலையும் பண்ண நேரிடுகிறது. 2வது கொலை பண்ணோன்னு கொஞ்சம் ஈஸி ஆயிடும். ஒரு வாரத்திலலாம் ஆள் சமாளிச்சு நல்ல வேலைகளுக்கு போயிட்டு நல்லா வந்துட்டு இருப்பார். 3வது 4வது 10வது கொலை பண்ணும்போது சர்வசாதாரணமா போயிடும். இன்னைக்கு கூட 2 பண்ண அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். ஏன்? அவனுடைய மனசாட்சி கத்த கத்த அதை அமைக்கி அமைக்கி வாசிச்சு அதை ஒண்ணுமே பண்ணாம விட்டு அந்த மனசாட்சியை கத்தட்டும்னு பேசாம விட்டு அதை பற்றி பொருட்படுத்தாமல் இருந்து இருந்து துர்மனசாட்சியா மாறிடுது. துர்மனசாட்சினா என்ன? தப்ப பண்ணா கூட தான் ஏதோ பெரிய நல்லதை பண்ண மாதிரி நினைச்சுக்கிறது. அது மனசுல பாதிப்பே கிடையாது, ஒரு வேதனையே கிடையாது, அதை பற்றி ஒரு வருத்தமே கிடையாது. துர்மனசாட்சி அதுதான். பலவீன மனசாட்சினா என்ன? பலவீன மனசாட்சி என்று சொன்னால் நல்லதை பண்ணும்போது கெட்டதை பண்ணிட்டோமோ அப்படின்னு ஒரு பயம், கெட்டதை பண்ணும்போது நான் நல்லது தான் பண்றேன் அப்படின்னு ஒரு குழப்பம். அது என்ன? பலவீனமான மனசாட்சி. இந்த மனசாட்சிக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கிடையாது. இந்த மிஷின் சரியா வேலை செய்யல. நெருப்பை தொடும்போது வலிக்காத மாதிரி இருக்குது, டேபிளை தொடும்போது வலிச்சதுன்னா அது ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அது சரியா ஃபங்க்ஷன் ஆகல, சரீரத்தினுடைய அவயங்கள் சரியா வேலை செய்யலன்னு அர்த்தம். மனசாட்சி சில நேரத்தில் அந்த மாதிரி ஆயிடுது. தப்பு செய்யும் போது அது தப்பு இல்லைன்னு சிலர் நினைத்து செய்கிறார்கள். இன்னைக்கு உலகத்தை சுத்தி பாருங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் பாருங்க. சிலர் ஆழமான பாவங்களிலே பாவ ஜீவியத்திலே ஜீவிப்பார்கள், பாவ ஜீவியத்திலே ஜீவிப்பார்கள். ஆனா அவங்களுக்கு அது தப்பா தெரியாது, தப்பா தெரியாது. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இது சரிதான், நான் பண்றது சரிதான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். அதுல அவன் உறுதியா நிக்கிறான். ஒரு ஆள் மருத்துவர்கிட்ட போனாராம். மருத்துவர்கிட்ட போய் இந்த மாதிரி மனக்கோளாறு, எனக்கு இத சரி பண்ணணும்னு கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த ஆளை டாக்டர் விசாரிச்சு பார்த்ததுல தெரிஞ்சது, இந்த ஆளுக்கு என்ன எண்ணம் என்றால் தான் செத்து விட்டதாக நினைப்பு, செத்து விட்டதாக நினைப்பு. நான் செத்துட்டேன் நினைச்சிட்டு இருக்கிறான். இவனுக்கு இப்ப சொல்லணும், நீ சாகலையா, நீ உயிரோட தான் இருக்குது. இல்ல நான் செத்துட்டேன்றான். இந்த மன நோய் மருத்துவர் சொல்றாராம், சரி இந்த புக்கை போய் படிச்சுட்டு வா, இதுல இந்த சாப்டர்ல இருந்து இந்த பேஜ்ல இருந்து இந்த பேஜ் வரைக்கும் படிச்சு முடினாராம். அந்த பேஜஸ்ல என்ன எழுதி இருக்குது? செத்து போன சரீரத்தை குத்துனா ரத்தம் வராது, ப்ளீட் பண்ணாது. செத்த சரீரம் ப்ளீட் பண்ணாதுன்னு எழுதி இருக்குது. நல்லா படிச்சானா, படிப்பாளி தான், நல்லா படிச்சாள் தான். ஆனா தான் செத்துட்டேன்ற ஒரு மனக்குழப்பம் அவனுக்கு. திருப்பி வந்தானா, நல்லா படிச்சியாப்பான்னாரா, நல்லா படிச்சங்க. என்ன எழுதி இருக்குது? செத்து போன சரீரத்தை குத்துனா ரத்தம் வராது, செத்த சரீரத்திலிருந்து ரத்தம் வராதுன்னு எழுதி இருக்குது. நல்லா படிச்சியா? நல்லா படிச்சது. என்ன எழுதிருக்கு? திருப்பியும் அதே சொல்றான். டாக்டர் என்ன பண்றாரு? மொல்லமா ஒரு ஊசி எடுத்து சர்ன்னு குத்துனாராம் கையில. குத்துனோன்னு ஒரேடியா ரத்தம் வந்திருக்குது. ரத்தம் வந்த உடனே பார்த்துட்டு சொல்றானா, ஓஹோ இப்பதான் புரியுது செத்த சரீரத்துல இருந்தும் ரத்தம் வருதுன்னு. இவ்வளவு நேரம் படிச்சதெல்லாம் தப்பியா? இப்பதான் புரியுது செத்த சரீரத்திலேயே ரத்தம் வருதுன்னு நிரூபிச்சிட்டீங்க நீங்க. என்ன பண்றது இந்த ஆளை வச்சு? அது அந்த மாதிரி வேலை செய்யுது. மூளை கோளாறு அது. அதுதான் மூளை கோளாறுன்னு சொல்றோம். இது மாதிரி மனசாட்சியில கோளாறு இருக்குது சிலருக்கு. நல்லது செய்யும் போது தப்பு பண்ணினதா ஒரு நினைப்பு, தப்பு பண்ணும்போது நல்லது செய்ததாக ஒரு நினைப்பு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சின்ன வயசுல நமக்கு பல காரியங்களை கத்து கொடுத்துடுறாங்க. கத்து கொடுத்த பிறகு என்ன ஆயிடுது? எனக்கு நான் சின்ன வயசுல வளரும் போது எனக்கு சொல்லிட்டாங்க, நகை போட்டவங்க மோட்சம் போக முடியாதுன்றாங்க. நகை போட்டா பரிசுத்தாவி கிடைக்காது, மோட்சம் போக முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாதுன்றாங்க. இது நல்லா ஆழமா பதிஞ்சிருச்சு எனக்கு. நல்ல போதனைகள் பலவற்றை சொல்லி தந்தாங்க. அதோட இது ஒண்ணு பூந்துருச்சு, எப்படியோ வேண்டாதது ஒண்ணு. இதை நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நான். அங்க அமெரிக்கால படிக்க போனா எல்லாம் பரிசுத்தாவை பற்றி எல்லாம் அந்நிய பாஷையில பேசுறாங்க, நகை போட்டுக்கிட்டு. எனக்கு ஒரே குழப்பம், என்னையா இது இப்படி இருக்குதேன்னு. அப்புறம் ஒரு இடத்துல நான் போய் பிரசங்கம் பண்ணேன். வாலிபனா மாணவனா இருக்கும்போது ஒரு வீட்டுல போய் பிரசங்கம் பண்ண. அந்த அம்மா வந்து நகை கடை வச்சிருக்காங்க. அவங்க வீட்டுல பிரசங்கம் பண்றது தப்பு இல்ல, நகை தான் போடக்கூடாது. நகை கடை வச்சிருக்காங்க.
சரி, நான் போய் பிரசங்கம் பண்ணி அந்த அம்மாவுக்கு என் மேல ரொம்ப ஒரு பிரியம் ஏற்பட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, கடையில போய் அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நேரம் அது ஒரு அழகான ஒரு மோதிரத்தை கொண்டாந்து எனக்கு பரிசா கொடுத்தாங்க. பரிசா அந்த குழு முழுதும், அந்த ஜெப குழு முழுதும் சேர்ந்து எனக்கு பரிசா கொடுத்தாங்க. இந்தாங்க மோதிரம் வச்சுங்க. அந்த மோதிரத்தை கையில போட்டோம் பாருங்க, எனக்கு தூக்கமே வரல. கையெல்லாம் நடுங்குது. இந்த மோதிரத்தை போட்டு வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்னமோ மாதிரி. எங்க ஆச்சி உங்களுக்கு தெரியாது, என்னுடைய அப்பாவுடைய தாயார். யாராவது வந்து என்கிட்ட பெந்தகோஸ்து நான் இப்படிதான் சொல்றது, நீங்க பெந்தகோஸ்தே இல்லைன்றது. ஏன்னா என்னுடைய ஆட்சி கண்ணாடியை பார்த்ததே கிடையாது, முகத்தை கண்ணாடியில முகத்தை பார்த்ததே கிடையாது, ஜடையை பின்னினதே கிடையாது. இன்னைக்கு யாராவது இருக்காங்களா அந்த மாதிரி பெந்தகோஸ்து? என்கிட்ட பேசவே மாட்டாங்க. அஞ்சலா அப்படி பெந்தகோஸ்தா இருந்தா பேசுங்க, இல்லைன்னா பேசாதீங்க. என்னுடைய பாட்டி கண்ணாடியில முகத்தை பார்த்தது கிடையாது, கண்ணாடி அணிந்தது கிடையாது. கண்ணாடி அணிகிறது பாவம். எங்க அப்பாலாம் வயசாகி கண்ணாடி போட ஆரம்பிக்கிறப்போ இவங்களுக்கு எங்க பாட்டியம்மா கண்ணாடி போடாம படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா எல்லாம் கண்ணாடியை கழட்டி வச்சுக்கிட்டு பேசாம இருப்பாங்க. எங்க பாட்டி உயிரோடு இருந்த வரைக்கும் எங்க அப்பா கண்ணாடி போட்டு பிரசங்கம் பண்ணது கிடையாது. இப்படி வச்சுக்கிட்டு அப்பொழுது கர்த்தர் ஆதாமை நோக்கி அப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்களோ இல்லையா, கண்ணாடி எடுத்து போட மாட்டாங்க. ஏன்னா கண்ணாடி போட்டா பாவம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் வளர்ந்தேன் நான். பெந்தகோஸ்துன்னு சொன்னா உங்களுக்கு ஒருவேளை வழங்காம இருந்திருக்கலாம். இப்படி வளர்ந்தேன் நான். இதை விட ஆழமான ஒரு இது கிடையாது. அப்படி வளர்ந்து இவங்க மோதிரத்தை கையில கொடுத்தோன்னா எனக்கு மனசாட்சி போட்டு வாட்டுது. என்ன, ஐயோ மோதிரம் போட்டோமே, இந்த மாதிரி கொடுத்துட்டா, போடலனாலும் நாளைக்கு என்னன்னு கேட்பாங்க. ராத்திரில கழட்டி வச்சு தூங்கிட்டு காலையில போட்டாலும் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மாயமாலமா இருக்கும். இது போடலாமா போடக்கூடாதான்னு உள்ள ஒரு பெரிய போராட்டம். எங்க ஆட்சி சொல்லிட்டாங்க, மோட்சம் போகணும்னா நகை போடக்கூடாது, மருந்து சாப்பிட்டா மோட்சம் போக முடியாது, கண்ணாடி போட்டா மோட்சம் போக முடியாது. மோட்சம் போக முடியாததுக்கு 1008 வழி இருக்குது, போறதுக்கு ரொம்ப கம்மியான வழிதான் இருக்கு. அது ரொம்ப கஷ்ட காலம். எனக்கு ரொம்ப கஷ்டம் மனசாட்சியில. பிறகுதான் எனக்கு புரிந்தது, என்னுடைய மனசாட்சி பலவீனமான மனசாட்சி. எனக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கிடையாது. ஏதோ ஒரு தவறான காரியத்தை நம்பிக்கை எனக்குள்ள வச்சுட்டாங்க. அப்படி வச்சதுனால நான் நல்லதை பண்ணாலும் எனக்கு தப்பு பண்ணிட்டோமோ, பாவம் பண்ணிட்டோமோன்ற ஒரு பெரிய எண்ணம் எனக்குள்ளாக ஏற்படுகிறது. அதனாலதான் பாருங்க, சில நேரத்தில் பெந்தகோஸ்துல இருக்கிறோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், பரிசுத்தாவி பெற்றிருக்கோம், எல்லாம் பண்றோம். நகை போட்டோம்னா ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுது. ஆனா மற்றவங்களை பற்றி புறங்கூடுறோம், திட்டுறோம், அநியாயமா பேசுறோம், அநியாயமா காரியங்களை சொல்றோம், செய்யறோம், மற்றவர்களுக்கு விரோதமா எவ்வளவு செய்யறோம். ஆனா மனசு பாதிக்கிறது இல்ல. ஹலோ, எப்படி அது பாதிக்கிறது இல்ல? அதான் மனசாட்சி சரியா இல்ல, சரியா வேலை செய்யல மனசாட்சி. இந்த அலாம் கிளாக் சரியா கிடையாது. இந்த மனசாட்சி என்கிற அலாம் கிளாக் சரியா வேலை செய்யவில்லை. அதுதான் பலவீனமான மனசாட்சி. அப்புறம் நான் வேத வசனத்தை கற்றுக்கொள்ள அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஜடை மயிரை பின்னுதலாவது, ஆபரணங்களை அணிகிறது, அப்புறம் விலையுயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துறது, இதெல்லாம் அதை உடுத்தாதீங்கன்னு சொல்லல. அப்புறம் வஸ்திரமே உடுத்த முடியாது, உடுத்தாதீங்கன்னு சொல்லல. அதை பெருசா எண்ணாமல் உள்ளான அழகை அதை வளர்க்க வேண்டும், அதை அபிவிருத்தி பண்ண வேண்டும் என்று அப்படிதான் வேதம் போதிக்கிறத ஒழிய இதெல்லாம் போதிச்சுட்டு கிடையாது என்பது எனக்கு புரிந்தது. அதை புரிந்த பிறகு, வேத வசனத்தை நன்றா புரிந்து கொண்ட பிறகு என்னுடைய அந்த மனசாட்சியின் பாதிப்பு நின்று விட்டது. நான் முன்னேற முடிந்தது. நிறைய விஷயத்துல நான் மனசாட்சியின் பாதிப்பை அகற்ற வேண்டியதா இருந்தது. மனசாட்சி ஆவியிலே கர்த்தர் வைத்திருக்கிற சத்தம், அலாம் கிளாக். இதுல நல் மனசாட்சி இருக்குது, துர்மனசாட்சி இருக்குது, பலவீன மனசாட்சி இருக்குது, சூடுண்ட மனசாட்சி இருக்குது. சூடுண்ட மனசாட்சினா என்ன? நான் காப்பி குடிக்கிறத பார்த்து நிறைய பேர் நினைப்பாங்க, என்ன இவ்வளவு சூடா குடிக்கிறாரு காப்பின்னு. கடகடன்னு குடிச்சிருவேன், சூடா கடகடன்னு குடி. எங்க அப்பாவும் அப்படிதான் குடிப்பாரு, நானும் அப்படிதான் குடிப்பேன். அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. அவருக்கு சுட சுட இருக்கணும், கை தொட முடியாத அளவுக்கு இருக்கணும், அதை அப்படியே கடகடன்னு குடிக்கணும். என்னையே அப்படி குடிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அது பழக்கமாயிடுச்சு, அவ்வளவுதான். கொஞ்சம் சூடா குடிச்ச முதல்ல, அப்புறம் இன்னும் கொஞ்சம் சூடா குடிச்சேன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் சூடா குடிச்சேன், அது கொஞ்சம் லேசா வலிச்சுது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் சூடா குடிச்சேன், சரியா போச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் சூடா குடிச்சேன், நல்லா சூடா குடிக்க முடியுது. எதையுமே பழக்கிக்கலாம். அப்படி சிலர் தவறுகள் செய்யறதுல அப்படி செய்யறாங்க. கொஞ்சம் தவறு செய்யறது, அதை ஒன்றும் ஆண்டவர் பெருசா தண்டிக்கல, ஒன்றும் பெரிய ஒன்றும் அதனால பாதிப்பு கிடையாது, அதனால இன்னும் கொஞ்சம் தவறு செய்யறது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தவறு செய்யறது, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தவறு செய்து மனசாட்சி சூடுண்ட மனசாட்சியா போகுது. அப்புறம் பொய்ய சொல்லுவாங்க, களவு பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. மனசாட்சியில பாதிப்பு ஏற்படாது. அதுதான் சூடுண்ட மனசாட்சி.
பலவிதமான மனசாட்சியை பற்றி பேசுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்குள் சாட்சியா இருக்கிறது. உங்கள் எல்லாருக்குள்ளேயும் மனசாட்சி இருக்குது. ஒரு சிலருக்கு நல்ல மனசாட்சியா இருக்கலாம், ஒரு சிலருக்கு துர்மனசாட்சியாவே இருக்கலாம், ஒரு சிலருக்கு பலவீனமான மனசாட்சியா இருக்கலாம், இன்னும் சிலருக்கு சூடுண்ட மனசாட்சியா இருக்கலாம். இப்படி எல்லாம் இருக்கலாம். ஆனா மனசாட்சி இருக்கிறது. இந்த பலவீன மனசாட்சி, துர்மனசாட்சி, சூடுண்ட மனசாட்சி எல்லாம் எப்படி மாறுறது? நல் மனசாட்சியா எப்படி மாறுகிறது? இந்த துர்மனசாட்சி மாறுறதுன்னா முதல்ல மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவங்கள் கழுவப்பட்டு குற்றங்கள் நீங்கி சுத்திகரிக்கப்பட வேண்டும். பலவீனமான மனசாட்சி நீங்க வேண்டும் என்றால் போதிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்க வேணும். எது சரி எது தவறு என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு சத்தியத்தில் நடக்க வேண்டும். அப்பொழுது பலவீன மனசாட்சி போய்விடும். சூடுண்ட மனசாட்சி நீங்க வேண்டும் என்றால் செய்த பாவத்தை திருப்பி திருப்பி ஆண்டவர் பார்க்கல, ஒன்னும் கண்டுக்கல அப்படின்னு செய்து கொண்டே இருக்கக்கூடாது. மனசாட்சியை டெண்டராக வைத்துக் கொள்ள வேண்டும். மனசாட்சி அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கொள்ள வேண்டும். எது சின்ன தப்பு பண்ணா கூட ஊசி குத்துற மாதிரி குத்தணும் உள்ள, அதுதான் நல்லது. அந்த நிலையில வைத்துக் கொள்ள வேண்டும். கடினப்படுத்தக்கூடாது இருதயத்தை. ஒரு சின்ன தவறு செய்தா கூட உடனே அறிக்கை செய்ய வேண்டும், உடனே அதை சரி பண்ண வேண்டும், உடனே நம்ம வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு ஆண்டவர் பார்க்கல, ஆண்டவர் காணல, யாரும் பார்க்கல, தப்பிச்சோம் பொழைச்சோம் போயிட்டே இருக்கக்கூடாது. அப்ப என்ன ஆகும்? சூடுண்ட மனசாட்சி வளர்ந்து கொண்டே இருக்கும். யார் பார்க்கலனாலும் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் என்று உடனடியாக உணர்ந்து உடனடியாக அறிக்கை செய்து உடனடியாக அதை விட்டு உடனடியாக ஒழுங்கா ஜீவிக்க ஆரம்பிச்சா சூடுண்ட மனசாட்சி போய் நல்ல மனசாட்சியாக மாறும்.